ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாட்டு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை இது மூணுத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். நல்லா தாளிச்சிக்கின அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை முழுசு முழுசாக பச்சையாக இருக்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கின்னு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், முழுசு முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுலேயே எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குங்க. வதங்கின அப்புறம் நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் கூட புளியை சேர்த்துக்கோங்க. இல்லை திட்டமாக வேணும்னாலும் கொஞ்சமாக புளியை நல்லா கரைச்சிக்கின்னு அது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற்றி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இந்த மாதிரி புளியை ஊற்றிக்கோங்க, கூட மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற்றி அதையும் கிளறுங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. அப்படியே அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இது கூட தேங்காய் மசாலாவை சேர்க்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன போட்டு அரைக்கணும்னா தேங்காய் கூட தேங்காய், சீரகம், பட்டை, பூண்டு பல் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி முதலையே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் கூட சீரகம், பூண்டு பல், தேங்காய், சும்மா ஒரு துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 2
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். நல்லா கொதிக்கட்டுன்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வந்ததும் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நல்லா கொதிக்கும் போது தான் முட்டையை நல்லா உடச்சி முழுசாக ஊற்றிக்கோங்க. அதில் நல்லா கொதிக்கும் போது தாங்க நல்லா முட்டையை ஊற்றணுங்க. இந்த மாதிரி உடச்சி தனியாக வச்சு எடுத்து எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றிக்கோங்க. கொதிச்ச அப்புறம் எல்லா முட்டையும் ஊற்றிக்கினீங்களா, அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுன்ட்டு அப்படியே விடுங்க. ஏன்னா கரண்டிலாம் போட்டு அதில் நம்ம கிளறக்கூடாது. முட்டை குழஞ்சிடும், உடஞ்சிவிடும். நம்ம அழுக்காக பூ மாதிரி ஊற்றினோம்னா முட்டை அழுக்கா பூ மாதிரி நல்லா வரும். 5 நிமிஷம் கொதிக்கிட்டேன்னு விட்டுட்டு அப்புறம் தீயை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அந்த மாதிரி ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் விடுங்க கொதிக்கிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை எடுத்து பார்க்கும்போது முட்டை நல்லா பூ மாதிரி அழுக்காக நல்லா பூ மாதிரி வருங்க. நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. மேலே நல்லா பொடியாக கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செட்டிநாட்டு முட்டை குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். டுடே லஞ்சுக்கு இன்றைக்கி எங்களுக்கு முட்டை குழம்பு சாதம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செட்டிநாடு முட்டை குழம்பு பாருங்கள். முட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அழுக்கழுக்காக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாட்டு முட்டை குழம்பு நீங்களும்